சங்கீதா அவங்களும் விஜய் அவங்களும் மறுபடியும் சேர போறாங்கன்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் அவரு அரசியல்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு முடிவை எடுத்திருக்காராம். எதுவா இருந்தாலும் சொந்த பணத்தையே பயன்படுத்த போறாராம். வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். சங்கீதா அவங்களும் விஜய் அவருக்கும் இந்த விவாகரத்து வழக்கு விசாரணை வர இருக்கு. அதாவது ஜூன் 15ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கு. இந்த தகவல்கள் எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். மறுபடியும் சங்கீதா அவங்க விஜய் அவர் கூட சேர்ந்து வாழ ஒரு முடிவை எடுத்துட்டாங்களாம். குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களை வச்சு இந்த பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்களாம். சங்கீதா அவங்களுக்கு விஜய் அவர் மேல எந்த ஒரு கோபமும் இல்லையாம். ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ முடிவு பண்ணிட்டாங்களாம். ஏன்னா மகன் மகளுக்காக இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்களாம். விஜய் அவரும் சங்கீதா அவங்களோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் இருக்காராம். அதே போல சங்கீதா அவங்க இந்த விவாகரத்து வழக்க திருப்பி வாபஸ் வாங்க போறாங்கன்னு செய்திகள் வெளியாகி இருக்கு. அந்த வகையில ஒரு பக்கம் விஜய் அவரு மக்கள் பணியில தீவிரமா களத்துல இறங்கி இருக்காரு. மக்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்யவும் முடிவு பண்ணியிருக்காரு. அதாவது அரசு அதிகாரிகள் கிட்ட எல்லாம் நீங்க டெல்லி போறதுக்கு, அதாவது டெல்லி பயணம் இப்ப நடந்துச்சுல்ல, மோடி அவர்களை சந்திக்க போனாங்கல்ல, அதுக்கு கூட தனியார் சிறப்பு விமானத்தை பயன்படுத்தியது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் தன்னோட சொந்த நிதியிலேயே பயண கட்டணத்தை ஏற்க உத்தரவிட்டு இருக்காராம். எதுக்குமே அரசு பணத்திலிருந்து எடுக்க வேண்டாம். நிதி நெருக்கடியில நம்ம தமிழகம் இருக்கு. அரசு சிக்கனத்தை கடைபிடிக்கணும். நம்மளோட சொந்த காசையே போட்டு இனிமேல் இந்த பயணங்கள் எல்லாம் மேற்கொண்டுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காராம். மக்கள் பிரதிநிதியான முதல்வர் சாதாரண விமானத்திலேயே பயணிக்கலாமே நிறைய பேர் கருத்து தெரிவிச்சதுக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே போல அரசு அதிகாரிகளையும் தேவையில்லாம அரசோட காசெல்லாம் செலவு பண்ணாதீங்க, தனியா உங்களுக்குன்னு ஒரு சில நிதிகள் இருக்கும்ல, அதை வச்சு செலவு பண்ணுங்க. ஏன்னா ஏற்கனவே தமிழகம் ரொம்பவே கடன்ல இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்ய இந்த செலவுகளை எல்லாம் நாம குறைக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்களாம். தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026 தன்னோட கை காசை போட்டு எல்லாமே பண்ணுங்கன்னு அதிகாரிகளுக்கும் அவர் சொல்லி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. மக்களுக்காக தன்னோட சொத்தையே பயன்படுத்துறாரு அப்படின்னு நிறைய பேர் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நல்ல முடிவையும் எல்லாருமே வரவேற்றுட்டு இருக்காங்க. இப்படி இவர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால சீக்கிரமா சங்கீதா அவங்களோடவும் சேர்ந்து நல்லா வாழணும் அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு ஆசையா இருக்கு. சங்கீதா அவங்களும் இதுக்கு சம்மதம் தெரிவிச்சு சேர போறாங்களா, இறுதியில என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சஞ்சய் அவருடைய முதல் படம் வேற ரிலீஸ் ஆக இருக்கு. இதுக்கு நல்ல வரவேற்பு ஒரு பக்கம் கிடைச்சிட்டு இருக்கு. விஜய் அவங்களும் சங்கீதா அவங்களும் இதுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா, இந்த படத்தை பார்க்க அவங்க வருவாங்களான்னு பல கேள்விகள் இருக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு சஞ்சய் அவருடைய படத்தை பார்க்க குடும்பமே வரணும் அப்படிங்கறதா எல்லாரோட ஆசையும் கூட. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ரசிகர்களும் இதைதான் ஆசைப்படுறாங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல சினிமா அரசியல் தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சுங்க.